வணக்கம், நான் உங்கள் டாக்டர் துர்கா தியாகராஜன். இந்த வீடியோவில் வெயிட் கெயின், அதாவது அண்டர் வெயிட்டாக இருக்கவங்க என்னெல்லாம் பண்ணி வெயிட் ஏற்றலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். வெயிட் அதிகமாக இருக்கவங்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா, வெயிட் கம்மியாக இருக்கவங்களுக்கு அதை விட பெரிய கஷ்டம். ஏன்னா பசிக்கவும் பசிக்காது, நிறைய சாப்பிடவும் முடியாது. பிரண்டை சட்னி, பிரண்டை துவையல் இந்த மாதிரி டெய்லி சாப்பிட்டுட்டு வரும்போது பசி ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ உங்களால் நிறைய சாப்பிட முடியும். ஃபேட் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி பசிக்கும் போதெல்லாம் என்ன மாதிரி ஃபுட் சாப்பிட்லாம் அப்படின்னா, மூங்கால், அதாவது பாசிப்பருப்பு அண்ட் நிலக்கடலை. இதை இப்போ தான் சாப்பிட்ணுன்னு கிடையாது. பிரேக்ஃபாஸ்ட்க்கு அப்புறம், லஞ்சுக்கு அப்புறம், ஸ்நாக்ஸ் மாதிரி இந்த மாதிரி எப்படி வேணால் சாப்பிட்லாம். ஆனால் வெயிட் கெயினுக்கு ஏற்ற ஃபுட். கொளுத்தவனுக்கு கொள்ளு, இளைச்சவனுக்கு எள்ளு, ப்ரோட்டீன் மில்க் ஷேக்ஸ் இதெல்லாம் பண்ணுங்கள், வெயிட் கெயின் ஆகிடும். இதெல்லாம் பண்ணியாச்சு ஆனாலும் வெயிட் கெயினே ஆகலை அப்படின்றவங்களுக்கு ஃபைனலாக ஹோமியோபதிக் ரெமெடி. ஒன்று, ஆல்ஃபால்ஃபா மதர் டின்ச்சர். இது என்ன பண்ணும் அப்படின்னா, பசியை நல்லா அதிகப்படுத்தும். அதனால் உங்களால் நிறைய சாப்பிட முடியும். செகண்ட், சைலிஷியா. இது என்ன பண்ணும் அப்படின்னா, டைஜஸ்டிவ் சிஸ்டமில் வில்லைன்னு சொல்லுவோம். அதுதான் சாப்பாட்டில் இருக்க ஃபுட்டை அசிமிலேட் பண்ணுறது, அதாவது எடுத்து மொத்த உடம்புக்கும் ஸ்ப்ரெட் பண்ணி விடுறது. இதோட வேலையை ஒழுங்காக பண்ண வைக்கிறது தான் இந்த சைலிஷியாவோட வேலை. சூப்பர்ஃபிஷியல் கைடன்ஸில் எடுத்துக்கும் போது நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கும். ஸோ கெட் ஹெல்ப் அண்ட் ஹீல் பெட்டர். தேங்க்யூ ஸோ மச்.